ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் வந்து அளவீட்டியலில் ஒரு சம் பார்ப்போம். இது மென்சுரேஷனில் வரும், பேங்கிங்க்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். எப்படின்னு பார்ப்போம். 1.26 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சக்கரம் 500 சுற்றுகளை கடக்க எடுத்துக்கொள்ளும் தொலைவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.26 மீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு வீல் 500 ரெவல்யூஷனை முடிக்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கொள்ளும் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான சம்மு. இதுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா மட்டும் வச்சுக்கோங்க. சிஆர் இஸ் ஈக்குவல் டு டி. டினா வந்து டிஸ்டன்ஸ், ஆறுனா ரிவால்யூஷன், சுற்றுகள். இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு ஃபார்முலா. ஏன் அப்படி சொல்லியிருக்கோம், சுற்றளவு ஏன் எடுத்துக்கோம் அப்படின்னா, ஒரு சக்கரம் வந்து சுற்றுகளை சுற்ற எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சக்கரம்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு சுற்று சுற்றணும்னா பரப்பளவு நமக்கு தேவையில்லை, இந்த சுற்றி இருக்கிற அளவு மட்டும் நமக்கு தேவை. இது வந்து இப்படி போகுது அப்படின்னா ஒரு அப்படி சுற்றி முழுசாக வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு சுற்றளவு தான் தேவை. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2πr. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சம்மு போட்டுடலாம். இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு விட்டம் தேவையில்லை, ஆரம் தான் தேவை. அப்போ விட்டத்தை ஆரமாக மாற்றணும்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு r/2, ரேடியஸ் பை 2, அதாவது ஆரம் பை 2. விட்டத்தில் பாதி தான் ஆரம். 1.26 டிவைடட் பை 2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், 0.63 கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா. கொண்டாந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சர்க்கம்ஃபரன்ஸு 2π, பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாமா, இன்ட்டு ஆருக்கு பதிலாக 0.63 போட்டுக்கலாமா. 2πr சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு பதிலாக போட்டுட்டேன். அடுத்து ரிவால்யூஷன், எத்தனை சுற்று கொடுத்துருக்காங்க, 500 இன்ட்டு 500. இதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து அந்த தொலைவு என்ன, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 4 7 7 9 63. அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணணும். இதை நான் மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கும், இதே மல்டிபிள் பண்ணால் 44 கிடைக்குமா. இன்ட்டு இதையும் பண்ணோம்னா 9 5 45 0 0. 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சோம்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 42 பேலன்ஸ் 3 9 18 19. இப்போ 1980 மீட்டர். இதுதான் ஆன்சர், 1980 மீட்டர். புரிஞ்சுதாப்பா. இப்போ ஒரு விட்டம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல ஆரம் கூட கொடுக்குறாங்க. ஆரம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். விட்டம் கொடுத்ததுனால நான் 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு சக்கரம் 500 சுற்றணும்னா எவ்வளோ தூரம் சுற்றி வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் கிடக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள், இந்த ஒரு ஃபார்முலா சிஆர்டி ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. சிஆர் இஸ் ஈக்குவல் டு டி. சினா சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. ஆறுனா சுற்று, ரிவால்யூஷன். டினா டிஸ்டன்ஸ் நான் வச்சுக்கோங்க. இதில் ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணோம், கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நீங்கள் பெருக்கிறது சரியாக பெருக்குனீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதில் ஒரு சம் கொடுக்குறேன், அதை நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இதில் 40 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு சக்கரம் 176 மீட்டர் தொலைவில் எத்தனை சுற்றுகளில் கடக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் விட்டம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த சக்கரம் கடந்த தொலைவை கொடுத்துருக்காங்க 176 மீட்டர்னு. அந்த தொலைவை கடக்க இப்போ ஒரு சக்கரம் இருக்குது, அதோட விட்டம் கொடுத்துட்டாங்க 40 சென்டிமீட்டர், தொலைவு கொடுத்துட்டாங்க. இது சம்க்கு டிஸ்டன்ஸ் போயிடுச்சு, 176 மீட்டர் போயிடுச்சு. இங்கே போய் நிற்கிதுன்னா எத்தனை சுற்றி அது போய் அங்கே நின்றுருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதே ஃபார்முலா CR இஸ் ஈக்குவல் டு டி. இதில் டினா டிஸ்டன்ஸு, ஆறுனா சுற்றுகள், சினா வந்து சுற்றளவு. இப்போ ஒன்று நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, இதில் வந்து விட்டம் கொடுத்துருக்காங்களா, டி இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர், டி இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொலைவு, கடந்த தொலைவு டி இஸ் ஈக்குவல் டு 176 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அளவுகள் மாறுதா, நம்ம அளவுகள் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம
ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அளவுகள் இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா மாற்றிடணும், அதை ஒரே அளவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இதுக்கே போகணும். இப்போ இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது. நம்ம எது சின்ன அளவோ அதுக்கு தான் நம்ம மாற்றணுமே தவிர பெரிய அளவுக்கு மாற்றக்கூடாது. மீட்டர்ன்றது பெரிய அளவு, சென்டிமீட்டர்ன்றது சின்ன அளவு. அப்போ இந்த மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இது நம்மளுக்கு ஆல்ரெடி சின்ன வகுப்புலேருந்தே படிச்சிருப்போம். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது என்ன, மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். இதுதான் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 176 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இதை 176ஆல் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? இப்போ வந்து இதை மீட்டர்னு இருக்கா, இதை சென்டிமீட்டராக மாற்றணும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். எனக்கு தேவை 176 மீட்டர். 176 மீட்டர்னால் இந்த இடத்துல 176 பெருக்கணும், இந்த இடத்துலையும் 176 பெருக்கணும். ஒன்றோட எதை பெருக்கினாலும் அதே நம்பர். 176 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100ஓட 176 பெருக்கணும்னா வரும் 176 0 அப்போ 17,600 சென்டிமீட்டர். அப்போ 176 மீட்டர்ன்ற இடத்துக்கு பதிலாக 17,600 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2πr. 2πக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 6. 6க்கு பதிலாக நம்ம என்ன இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. விட்டத்தை வந்து 2ஆல் வகுத்தோம்னா ஆரம் கிடைக்கும். விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ அதை 2ஆல் வகுத்தா என்ன வரும், 40/2 இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்குமா, 20 சென்டிமீட்டர். அப்போ 20 போட்டுப்போம். இன்ட்டு இந்த 6 சுற்றுகள், எத்தனை சுற்றுகள் நமக்கு தெரியாது, அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு, தெரியாததுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். டிஸ்டன்ஸுக்கு பதிலாக தான் 17,600 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க டேர்மை அப்படியே இந்த சைடு கொண்டு போகணும், ஈக்குவல்ட்டிக்கு இந்த சைடு கொண்டு போகணும். அப்போ இங்கே போகும்போது ப்ரொசீஜர் என்னன்னு தெரியுமா, மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். ப்ளஸ்ஸில் இருந்தால் மைனஸில் போகும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸில் வரும். புரியுதாப்பா, தெரியும் இது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இதை வச்சுக்கிறேன். எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன், மீதி அந்த சைடு கொண்டு போகிறேன். இங்கே ஆல்ரெடி 17,600 இருக்குது. இங்கே இருக்க 7 அங்கே போகிறப்ப கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறதுகளெல்லாம் கீழே வந்துடும். மேலே என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, 22 இருக்குது, 20 இருக்குது. 2 22 20, கீழே 7, மேலே போயிடுச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம், 0க்கு 0 கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணுவோம். 1 2 8 16, பேலன்ஸ் 1 8 16. இங்கே ஒரு சைஃபர் இருக்கா, போட்டுக்கிட்டேன். 22 22 22 4 22 88, பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். 1 2 22 40. புரியுதாப்பா, அடிச்சிருக்குது எளிமையான வாய்ப்பாடு தான் அடிச்சிருக்கேன். மீதி இருக்கிறது கீழே எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மேலே வந்து 20ம் 7 இருக்குது. 7 14, ஒரு சைஃபர் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40, 140 அப்படின்றது எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ 140 சுற்றுகளை சுற்றும் அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு சம் தரேன், அதை நீங்கள் போடுங்க. இதே சேம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 கிலோமீட்டர், 0.25 மீட்டர், விட்டம் கிடையாது, ஆரம் கொடுத்துருக்காங்க. 0.25 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் 11 கிலோமீட்டர் தொலைவை எத்தனை சுற்றுகளில் கடக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. மீட்டர் கிலோமீட்டர் என்னன்னு பார்த்து மாற்றி ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.